புறா வளர்ப்பது சம்பந்தமாக இஸ்லாத்தின் சட்டம் என்ன? இஸ்லாத்திலே புறா வளர்ப்பது நிபந்தனைகளோடு அனுமதிக்கப்பட்ட விடயமாகும். எப்பொழுது அந்த நிபந்தனைகள் பேணப்படுகின்றதோ அப்பொழுது புறா வளர்ப்பது அனுமதிக்கப்பட்டது. எப்பொழுது அந்த நிபந்தனைகள் பேணப்படவில்லையோ அப்பொழுது புறா வளர்ப்பது தடை செய்யப்பட்ட விடயமாக ஆகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே வீட்டிலே ஒருவர் புறா வளர்க்கின்றார், விற்பனை நோக்கத்துக்காக புறா வளர்க்கின்றார், அல்லது அதன் மூலமாக பயனடைவதற்காக புறா வளர்க்கின்றார். பயனடைவது என்று சொன்னால் அந்த அழகான புறாக்களை ரசித்து உள்ளம் நிம்மதி அடையக்கூடிய வகையிலே பயனடைவதற்காக அந்த புறாவை வளர்க்கின்றார். இவ்வாறு வளர்ப்பது கூடுமான விடயம். இதிலே 2 விடயங்கள் 2 நிபந்தனைகள் காணப்படுகின்றது. ஒன்று, முதலாவது, இந்த புறா வளர்ப்பின் மூலமாக வேறு யாருக்கும் தொந்தரவுகள் ஏற்படக்கூடாது. நாங்கள் புறா வளர்ப்பதன் மூலமாக பக்கத்து வீட்டார்களுக்கோ ஏடியவர்களுக்கோ தொந்தரவு ஏற்படக்கூடாது. 2வது, அந்த புறாவுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும். அந்த புறாவுடைய உரிமைகள் என்று சொன்னால் அதற்கு நேரத்துக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதுக்கு நான் தொந்தரவு செய்யக்கூடாது. சிலர்கள் அதனுடைய சிறகுகளை வெட்டுவார்கள், சிறகுகளுக்கு பின்னடிப்பார்கள், அதை சாப்பாடு தண்ணீர் கொடுக்காமல் அடைத்து வைப்பார்கள். இவ்வாறான அநியாயங்கள் நடக்குமானால், அந்த புறாவுடைய உரிமைகள் மீறப்படுமானால் அப்பொழுது புறா வளர்ப்பது தடை செய்யப்பட்ட விடயமாக ஆகின்றது. எனவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு புறா வளர்க்க முடியும். இது சம்பந்தமாக நாங்கள் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நற்குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நற்குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவருடைய பெயர் அபு உமைர் ஆகும். அபு உமைர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே செல்லும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அபு உமைரே, உங்களுடைய அந்த நுகைர் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை, மைனா போன்ற ஒரு பறவை, இந்த பறவை என்ன செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பவர்களாக இருந்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். எனவே அந்த அடிப்படையிலே இங்கே அந்த மைனா போன்ற ஒரு வகையான ஒரு பறவையை அந்த அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். அந்த சிறுவர் வளர்த்திருக்கின்றார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பது மூலமாக தெரிய வருகின்றது. இது சம்பந்தமாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபதுல் பாரியிலே சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸின் மூலம் பறவைகளை கூடுகளிலே அடைத்து வளர்க்க முடியும் என்பதற்கு இதிலே ஆதாரம் இருக்கிறது என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். இதிலே நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள அனைத்தும் மனிதனுக்கானது. மனிதன் அதன் மூலமாக வரக்கூடிய பிரயோசனங்களை அடைய முடியும். உதாரணமாக கலர் மீன்களை நாங்கள் வீட்டிலே வளர்க்கின்றோம். இவ்வாறு இந்த கலர் மீன்களை அதை அடைத்து தொட்டியிலே வளர்ப்பதன் மூலமாகத்தான் அதனுடைய அந்த நேமத்தை, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடிகின்றது. எனவே அதை அடைத்து வைப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதே போன்று அழகான புறாக்களாக இருக்கலாம், கோழிகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், இதை அடைத்து வளர்ப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏனெனில் அந்த நேமத்துடைய அந்த இன்பங்களை, அந்த நேமத்துக்களை அதை பார்த்துத்தான் அதை ரசிக்க முடியும். எனவே பார்த்து ரசிக்க முடியுமாக வைகளாக இருந்தால் அதை நாங்கள் அடைத்து வைத்துத்தான் அதை ரசிக்க முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். சில சமயங்களிலே வீடுகளிலே பிள்ளைகளை வெளியே விடாமல் தடுத்து வைப்பார்கள். ஏன்? அந்த பிள்ளையுடைய சுதந்திரத்துக்காக வேண்டிய அல்ல, அந்த பிள்ளையுடைய பாதுகாப்பு அதில் இருக்கிறது என்பதற்காக. எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு அடைத்து வைப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது சம்பந்தமாக இமாம் சரஹ்சி ரஹ்மஹுல்லா மபசூத் என்ற நூலில் சொல்கின்றார்கள், ஒருவர் வீட்டிலே புறாவை வளர்க்கின்றார். அதன் மூலமாக அவர் நிம்மதி அடைகின்றார். இவ்வாறு இருப்பாரேயானால் அவர் ஒரு நீதமானவர் தான், அவருடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்கின்றார்கள். ஏனெனில் வீட்டிலே புறா வளர்ப்பது ஆகமான விடயம் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குஞ்சுகளை பெருக வைப்பதற்காக, முட்டையிடுவதற்காக, அல்லது இன்பமடைவதற்காக, அல்லது கடிதத்தை கொண்டு செல்வதற்காக புறா வளர்ப்பது கூடுமான விடயம். அதில் எந்த விதமான மக்ரூஹும் கிடையாது. ஆனால் இதை வைத்து விளையாடுவது, அந்த புறாவை போட்டிக்கு விடுவது, அதை கொண்டு விளையாடுவது, இது மக்ரூஹான காரியம் என்பதாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலேயும் இவ்வாறு போட்டி வைத்து அதிலே சூதாட்டம் இடம்பெறுமானால் அது கூடாத தடை செய்யப்பட்ட ஹராமான விடயம்
விடயமாகும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே புறா வளர்ப்பது கூடுமானது. அதை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த நிபந்தனையின் பிரகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் புரிய வேண்டும். அதுபோன்று ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. ஒரு புறா வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் ஒரு ஷைத்தானை துயர்ந்து செல்கிறான் என்று ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்லித்தான் இருக்கின்றார்கள். அதாவது இந்த புறா திரட்டுவது என்று சொல்வார்கள். புறா விரட்டுவது என்று சொல்வார்கள். அதாவது இவருடைய புறாவை அனுப்பி இன்னொருவருடைய புறாவை அபகரித்து எடுப்பது, உரிமை இல்லாமல் பெறுவது, இது போன்ற காரியங்களை செய்வது. அந்த புறாவை அனுப்பிவிட்டு அதன் பின்னால் அது எங்கு செல்கின்றதோ அங்கு எல்லாம் செல்வது. அதன் மூலமாக இவருடைய கடமைகள் பாழாகின்றது, தொழுகைகள் பாழாகின்றது, தொழுகைகள் வீணாகின்றது, வீட்டுடைய பொறுப்புகள் வீணாகின்றது, வீணான சண்டைகள் வருகின்றது. இவ்வாறான வகைகள் தடை செய்யப்பட்டது. புறா வளர்ப்பதன் மூலமாக நாங்கள் சொன்ன இந்த விடயங்கள் நடைபெறுமானால், அங்கே போட்டி வருமானால், சூதாட்டம் வருமானால், அடுத்தவருடைய புறாக்களை களவாக எடுப்பது வருமானால், அந்த புறாக்களை வைத்து சண்டைகள் வருமானால், இவைகள் தான் தடுக்கப்பட்டது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள